ஹாய், காலை வணக்கம். நாங்கள் வாக்கிங் போயிட்டு வந்துட்டுங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வெயிட் லாஸ் ப்ராசஸிங் நடக்குதுங்களாமா. மேடம் என்ன செஞ்சிட்ருக்குறப்பா? பார்த்துட்டேன். 4 அடுப்பில் வச்சுருந்தேன். ஒன்று எடுத்து வச்சுட்டு குக்கரை. சாப்பாடு ஒரு குழம்பு இந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் சேர்த்தி போயிருது. அதுவே வந்து இப்படி காய் சேர்த்தி நிறைய வச்சு சாப்பாடு கம்மியா வச்சு காய் நிறைய வச்சு சாப்பிட்டோம்னா வயிறு நம்ம மாதிரி ஆயிருங்கள. அதுதான் அதனால இப்ப செஞ்சுட்டு இருக்கிறேன். அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் பருப்புலயே கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயெல்லாம் அதுக்குள்ளேயும் காய், அந்த பருப்புக்குள்ளேயும் காய், அது எல்லாம் ஒட்டுக்காக ஓடி செஞ்சாரு. வேலை முடிஞ்சதுல ஒரே போசி ஆயிரும்ல. நம்ம அது ஒண்ணு மட்டும் வச்சு சாப்பிடுறப்போ கம்மியா சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. அதுவே இப்படி வட்ட நம்ம இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், ஒரே ஒரு ஆம்லெட் அப்புறம் எல்லாம் வச்சு சாப்பிடுன்னு வச்சுக்குவேன். சாப்பாடு நெசமா இதெல்லாம் குறையுமாடி. அப்படிதான் வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆம்லெட் ஒன்று சேர்த்துக்கிறேன். ஆமா, ஆம்லெட் வெயிட் லாஸ் தான். அம்மா ஆயில் கொஞ்சம் கம்மியா. சரியா? சூப்பரா இருக்கு. என்னென்ன காய்னா சொரக்காய் வந்து ரொம்ப நல்லது தெரியுமா வெயிட் லாஸ்க்கு. வாட்டர். ஆமாம், வெயிட் லாஸ்க்கு சாப்பிடுவாங்க நல்லா, இல்லை அதிகமாக எடுத்துக்குவாங்க. அடுத்தது என்ன காய்? வந்து பீட்ரூட். ஓ, இன்னும் வந்து வெந்துட்டு லைட்டாக தண்ணி நிற்குது. அப்புறம் தேங்காய் போடணும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போடணும். நெக்ஸ்ட் வந்து பருப்பு கோச்சிட்டு கேரட் பீன்ஸ் போட்டு பருப்பு கோச்சிட்டு சாம்பார். சாம்பார் தானே அது? பருப்பு சாம்பார் நான் தான் சொன்னேன்ல. அப்படியே வச்சுக்கலாம். இதுதாங்க காலையில செஞ்சுட்டு இருக்கிற உணவு. ஆமாங்க. நாங்கள் இன்னைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்தாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்தீங்க. அப்புறம் ஸ்ட்ரிக்டா இருக்கலாம். நேத்துல இருந்து ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன் நான். ஆமாங்க. நேத்து மட்டும் 4 தோசை தான் சாப்பிட்டாலுங்க. ஸ்ட்ரிக்ட் 2 தான் சாப்பிட்டேன். 2 தோசை, காலையில் 2 இட்லி, அவ்வளவுதான். அப்புறம் மதியானம் பருப்பு சாப்பிட்டேன். அது வந்து வெயிட் லாஸ்க்கு செட் ஆகுது. அது 1-2 சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. நிறைய தான் சாப்பிடக்கூடாது. அது வந்து நேற்றுல இருந்து பால் வந்து ஸ்டாப் பண்ணிட்டுங்க. பாருங்க, நான் நல்லா குறைஞ்சிட்டு அப்புறம் நீங்களே டிஃபரன்ஸ் சொல்றீங்க குறைஞ்சிட்டு அப்படின்னு. சரிங்களா? நீ குறைக்க மாட்டேன், நான் குறைக்க மாட்டேன். ஆமாங்க, சேலஞ்ச் வச்சிருக்கோம். நீயே சொல். செவ்வாய்க்கிழமைக்குள்ள நாங்க வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னா டார்கெட் வந்து இவ்வளவு வெயிட் குறைக்கணும்னு டார்கெட் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமைக்குள்ள குறைச்சிட்டா எனக்கு வந்து சிக்கன் ரைஸும் ஐஸ்கிரீம் கேக்கும் வாங்கி தரணும்னு இதுங்க. அதே வந்து நான் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு வாங்கி தரணும். அப்படி போட்டி நடந்துட்டு இருக்குங்க. அதனாலதான் இப்படி இல்லைன்னா அதெல்லாம் எல்லாரும் சாப்பிடுவேன். அது கடைசி யார் ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ்ல போய் தொடறாங்கன்னு ட்ரைங்க. அந்த ஐஸ்கிரீம் கேட்காமே ஸ்ட்ரிக்ட்டா இருக்கேன் நான். இதுக்கோசரமேங்க இன்னைக்கு வேலை எதுன்னு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஐஸ்கிரீம் கேக் வாங்கிட்டு வந்துடுறோம் பாருங்க. நீ ஜெயிச்சிட்டீனா அதுதான் இதெல்லாம் ட்ரிக்ஸ், ராஜதந்திரம். இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தீங்கறேன்டி. அதெல்லாம் இல்ல, வந்து செவ்வாய்க்கிழமைக்கு வாங்கி கொடு. செவ்வாய்க்கிழமைக்கு அந்த வீடியோ போடுறாங்க யார் ஜெயிச்சோம், யாரு அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இன்னைக்கு வந்து காலையில் உணவு இதுங்க. உங்க வீட்டுல எல்லாம் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்க வீட்டுல போட்டு கொல்ற காய்கறியாவே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த vlogல சந்திக்கலாம். பாய்ங்க. பாய்.